ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்கலான்ட்டு. இப்போ வந்து தையல் மிஷின் வந்து எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து மிஷினில் போய் நம்ம டைலரிங் கிளாஸ் கற்றுக்கணுன்னா நம்ம நிறைய காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து வீட்டில் வாங்கிட்டு நம்மளே வந்து வீட்டிலே செய்யலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ எவ்வளோக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம காசு சேவ் பண்ணால் தானே மிஷினே வாங்குகிறோம். அதனால் நம்ம வந்து இது ஆரம்பத்தில் நூல் கோக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவோம். தடுமாறி தான் நம்ம கற்றுக்கணும். அதனால் நம்ம ஆனால் வந்து டைலரிங் தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது. கையில் ஊசி நமக்கு வட்டுன்னு விட்டுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நூல் வந்து சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடியில் போய் பாபின் செட்டில் சிக்கிச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அதை வந்து சரி ஒரு பதிவாக போட்டால் எல்லாருக்கும் யூஸ் ஆகுமேன்னு தான் இப்போ அந்த வீடியோ எடுத்து நாங்கள் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம கீழே பாபின் செட்டு போடும்போது ரொம்ப இருட்டாக இருக்கும். டார்ச் அடித்து தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் ரொம்ப இதுவாக காட்ட முடியாது. அது நம்ம போட போட தான் பழக்கம் வரும். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நூல் வந்து நம்ம உட்காந்துருக்கும் போது நமக்கு லெஃப்ட்டு சைடு விட்டு வலது பக்கம், அதாவது ரைட் பக்கம் எடுக்கிற மாதிரி நூல் வரும். இப்போ பாபின் செட்டில் இந்த மாதிரி இந்த பாபின் செட்டை வந்து இதில் போட்டு நூலை மேலே இழுத்து மேலே ஒரு கொக்கி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். உள் பக்கமாகவே தான் இருக்கும். மேலெல்லாம் தெரியாது. இப்படி கொடுத்து இழுத்தா டைட்னஸாக இருக்கும். அதுதான் பாபின் செட்டு பொருந்தினதுக்கு அடையாளம். இப்போ வந்து பாபின் செட்டு வந்து இந்த லாடு அசைது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த பல்லு. அதில் வந்து பதியணும். நம்ம கரெக்டாக பார்த்து அதை போடணும். இப்படி போடும்போது நமக்கு இருட்டாக இருக்கிறனால அடைச்சிக்க தான் செய்யும். இது ஏன் பொருந்தலைன்னா ஊசி வந்து கீழே இறங்கியிருக்கு. அது உங்களுக்கு காட்டணும் தான் நான் அப்படியே மேலே எடுத்து வீடியோ காட்ட முடியல. அதுதான் இப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. நான் வாய்ஸாக கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம பார்த்து போட்டு கற்றுக்கணும்.